வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். டெய்லி இட்லி தோசை அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போர் அடித்து போயிடும். ஸ்கூல் ஓப்பன் ஆக போது அந்த டைமில் அவசரமாக ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். குழந்தைங்களும் நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் 1 ஸ்பூன் கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கருவேப்பிலையை லைட்டாக வதக்கி விட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் வதங்கி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் ரொம்பவும் கோல்டன் கலராக மாறிட வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கினாலே போதும். நல்லா வதங்கின பிறகு கோஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கோஸை பொரியல் மட்டும்தான் வச்சு சாப்பிடணுன்னு இல்லை, இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட பயன்படுத்தலாம். நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கோஸ் விரும்பி சாப்பிடாதவங்க கூட இதில் கோஸ் இருக்குன்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குழம்பு மசாலாத்தூள் போட்டிருக்கிறேன். உரப்பு பிடிக்கிறதுக்காண்டி தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். கோஸை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சனா சீக்கிரத்திலே நல்லா குக் ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நல்லா கோஸு குக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வச்சுட்டு தான் நம்ம மாவோட கலப்புவோம். கடைசியில் இறக்குறதுக்கு முன்னக்கூட்டி மாசி தூள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இல்லைன்னா இறால் கூட இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது பச்சரிசியில் செஞ்ச பருமாவு. இந்த மாவு எப்படி செய்யணும்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோஸையும் உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியதான். கூடையே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக திருவி ஆட் பண்ணிக்கிட்டனா சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மாவு டைட்டாகிற மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் கலருக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இது கூட கொஞ்சமாக கீரை பொடி அப்படின்னு சொல்கிறேன், வத்தல், ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல மணமாக இருக்கும். இந்த பொடியை போட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். நல்லா பருமாவு ஊறி வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சாலும் பரவாயில்ல, இல்லை இந்த மாதிரி நம்ம புட்டு மோமோஸ்லாம் அவிக்கிற தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா தண்ணி சூடு ஏறின பிறகு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவிஞ்சாலே போதும். ஏற்கனவே வறுத்த மாவு தான், நல்லா ஊறவும் வச்சுட்டோம். சீக்கிரத்திலே ரெடி ஆயிரும். சூப்பரான ஒரு காலையில் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி மாவில் செஞ்ச கார கொழுக்கட்டை.